த்ரில்லர் கதை, சாதனையின் இரகசியம். ஒவ்வொரு கதையும் ஒரு வெற்றியாகும். ஆனால் அவரது வாழ்க்கையின் மறுபக்கத்தை யாரும் அறிந்திருக்கவில்லை. ஒரு மர்மமான கடிதம். ஒருநாள் காலை அரவிந்த் தனது மேஜை மீது ஒரு சிக்னேச்சர் இல்லாத அழகான கவிதை நூலைக் கண்டார். அதில் இருந்த கடிதம்: உன் வாழ்க்கை ஒரு பொய்யாக மாறிவிட்டது. உன் வரலாற்றின் முடிவு என் கையில்தான். அவருக்கு கொஞ்சம் பயமாயிருந்தாலும் அதை புறக்கணிக்க முடிவு செய்தார். ஆனால் இரவில் அவரது வீட்டின் மாடியில் ஒரு மனிதர் நிழல் போன்று ஒழுகியதைக் கண்டார். கடந்த காலத்தின் இரகசியம். இது 20 வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவத்துடன் தொடர்புடையது. அரவிந்த் தனது முதல் புத்தகத்தை எழுதும்போது அவரது நண்பர் சதீஷ் ஒரு சிக்கலான வழக்கில் சிக்கியிருந்தார். அந்த வழக்கு நேரில் சந்தித்த சாட்சியத்தை மறைக்க அரவிந்த் ஏதோ ஒரு கதையை பயன்படுத்தியிருந்தார். மர்மமான புகார். அடுத்த நாள் போலீசார் அவரை தொடர்பு கொண்டு ஒரு பழைய கேஸ் தொடங்கியிருப்பதாக தெரிவித்தனர். 20 வருடங்கள் முன் நடந்த ஒரு மரணம். ஆனால் அதற்கான முக்கிய சாவி உன்னுடைய புத்தகங்களில்தான் உள்ளது என்றனர். முடிவில் கண்ட உண்மை. அருவம்சமான திருப்பங்கள் நடந்து கதையின் முடிவில் அரவிந்த் உண்மையை கண்டுபிடிக்கிறார். சதீஷ் உயிருடன் இருக்கிறார். ஆனால் அவன்தான் இந்த கேஸை மீண்டும் தொடங்கியதன் காரணம். அருவம்சமான திருப்பங்கள், அரசியல் சதி மற்றும் உண்மை வெளிச்சத்திற்கு வந்த ஒரு கதையுடன் கதை முடிகிறது. அரவிந்த் தனது பதில்களை அறிந்தாலும் அவனது மனசாட்சி மீதான சுமை அழியவில்லை. இது ஒரு பக்கம்தான். நிஜமாக திருப்பங்களும் ஆழ்ந்த சிக்கல்களும் நிறைந்த கதையை விரிவாக பாடல்களாகவும் படமாகவும் மேலும் விரிவாக எழுதலாம். பின்வரும் பகுதிகளை விரும்பினால் தொடரலாம்.